இன்னைக்கு வாண்டடா நம்ம வண்டியில ஏறி இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா திரு RS பாரதி அவர்கள். என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. திமுகவுல நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக எப்பயாவது எதையாவது ஒரு கட்சியை பத்தி ஏதாவது ஒரு தலைவரை பத்தியும் பேசி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தொடர்ந்து பேசுறவர் தான் இந்த RS பாரதி அப்படிங்கிறது. நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா எங்க அம்மா சத்தியமா ரவுடி வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பட்டம் பெற்றவர்கள் நாய்கள் அப்படின்னு சொன்னது, அப்புறம் இந்த மீடியாக்குள்ள ஒரு மாதிரி வேசி விடாதுங்கள் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இவர் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சரி, இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அரசியல் சாதின்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதற்கு முதல் முழு அடிப்படை காரணமே திமுக தான் அப்படிங்கறதா என்னோட குற்றச்சாட்டு. அதை அதுல இருக்க RS பாரதி அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதற்கான விளக்கமும் நாம இப்போ கொடுக்க போறோம். குறிப்பாக சொல்லணும்னா 1916ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல பிராமணர் அல்லாத தலைவர்கள் தோத்து போறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தியாகராசர், நடராஜர், இந்த மாதிரியான பிராமணர் அல்லாத தலைவர்கள் தோத்து போறாங்க. அப்ப அவங்க ஒரு யோசனை பண்றாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல 4% இருக்கக்கூடிய பிராமண சமூகம் எல்லா தேர்தலையும் வெற்றி பெறுது, நம்மளால ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பிராமணர் எதிர்ப்பு. அதுக்கு பேர் நீதி கட்சின்னு பேர் வச்சாங்க. நீதி கட்சியிலிருந்து வந்ததுதான் திக திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திக திராவிட முன்னேற்ற கழகம் பிராமணர் எதிர்ப்பு கொள்கையை முன் வச்சு ஆட்சிக்கு வந்ததோட இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய முதலியார் சமூகமும் நாயுடு சமூகமும் மட்டுமே மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றிருக்கு. இதைத்தான் இவர் ஒரு சமூக நீதியின் கட்சி, நீதி கட்சின்னு மறுவி வந்த திமுக செஞ்சது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு அண்ணாதுரை CN அண்ணாதுரை முதலியார் அவர்கள், அது மட்டும் இல்ல பக்தவச்சல முதலியார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம கை காட்டலாம். இன்னும் சொல்ல போனா அவங்களோட அமைச்சரவையில மொத்தமாவே இந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்களும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த மாதிரியான ஆட்கள் மட்டுமே ஆக்குபை பண்ணியிருந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு தலைவர் வராரு. அவர் தான் இதை முதல்ல எதிர்த்து நிக்கிறார். அந்த காலகட்டத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு மிகவும் அரசியல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலை இருந்தது. அந்த சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர்களை ஒன்று கூட்டி ஒன்றிணைச்சு பலதரப்பட்ட மக்களா சிதறி கிடந்த அனைத்து சாதியும் ஒன்று கூட்டி வன்னியர் அப்படிங்கிற ஒரு குடைக்குள்ள கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்ததன் விளைவுதான் இன்றைக்கும் நிறைய அமைச்சர் பதவிகள்ல வன்னியர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த பிரதிநிதித்துவம் கிடையாது. இந்த வைத்தறிச்சல், அதாவது இந்த முதலியார் சமூகத்தை சார்ந்த RS பாரதி மாதிரியான ஆட்கள் இந்த வைத்தறிச்சல், அதை எப்படின்னா வன்னியர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குதே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பேச வைக்கிறது. அது மட்டும் இல்ல, அதாவது அந்த காலகட்டத்துல அம்பேத்கராவது SC ST மக்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாரு. அவங்களும் அரசியல்ல ஓரளவுக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத அரசு வேலை வாய்ப்புகளையும் இருந்தாங்க. ஆனா இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்த வன்னியர் அமைப்புகளுக்கு யாருமே அன்னைக்கு பெருமளவுல குரல் கொடுக்கல. அதை ஒன்றிணைச்சு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக MBCன்ற ஒரு கோட்டா இன்றைக்கும் அமைச்சர் பதவிகள்ல தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் காரணம். அதனாலதான் இந்த முதலியார் சமூகத்திலிருந்து வந்த RS பாரதி போன்றவர்கள்லாம் வைத்தறிச்சல் பண்றாங்க. அண்ணாதுரை முதலியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, பக்தவச்சல முதலியார் முதலமைச்சராக இருக்காரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு பெருமளவுல கோலோச்சின இடத்துல வன்னியர்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறாங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து இவங்க கலறதுக்கான காரணம். சாதியை ஒழிச்சிட்டோம், சாதி இவங்களாலாம் வந்துன்னு சொல்ற இதே RS பாரதி அவர்கள் அவரோட சொந்த சாதி பட்டிருக்காங்க முதலியார் கூட்டமைப்பு சாப்பிட்டு நடத்தின மீட்டிங்ல போய் உட்காந்துக்கிட்டு கருத்துரை வழங்குறாரு. இவர் தான் சாதியை ஒழிக்க பிறந்த திராவிடத்தின் தூண். இது மட்டும் இல்ல, நம்ம பழைய காலங்கள்ல திரு CN அண்ணாதுரை அவர்களுடைய கல்யாண பத்திரிகை, அதை நான் உங்களுக்கு காட்டுறதுலையும் பாருங்க. அவர் தன்னோட சாதியோட பெயரை போட்டுதான் அவர் கல்யாண பத்திரிகை அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, திரு கருணாநிதி அவர்கள் இந்த திராவிடத்தின் போர்வாள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே போடல, அவங்களுடைய துணைவியார் அப்பாவுக்கு அந்த சாதி பட்டம் இருக்கும். இவங்க தான் சாதியை ஒழிச்சு இந்த தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்சு நிறுத்த வந்தவங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்கள் இந்த பழைய காலத்துல இன்டர்நெட், அப்புறம் இமெயில்,
இப்படி எல்லாம் இல்லாத காலகட்டத்துல வாட்ஸ்அப், பேஸ்புக் இந்த மாதிரி இல்லாத காலகட்டத்துல எப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரியே இன்னைக்கும் மக்களை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு உடனுக்குடனே எல்லா ஆதாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு திரியுறாங்க. ஆர்எஸ் பாரதியான மாதிரியான ஆட்களுக்கு இது இன்னமும் மண்டையில ஏறலன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்க இதெல்லாம் மண்டையில ஏத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இருக்கிறார் என்றால் அது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல சாதி வந்தது அப்படிங்கிறத மிகவும் பெருமையோடு ஏத்துக்கிறேன். ஏன்னா அனைத்து சாதிக்கும் இங்க ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குது இல்ல, அதுதான் சமூக நீதி. ஏன் இங்க சாதி வரணும்னு கேள்வி கேட்டீங்களா, அவன் பின்தங்கி இருக்கான். அந்த சாதியை காமிச்சு அவன் பின்தங்கிய நிலையை காமிச்சுதான் அவனை மேல கொண்டு வர முடியும். இது சமூக நீதி. சமூக நீதினு பேசுற திமுகவுக்கு இதை பத்தி தெரியலையே. அது ஒரு அமைப்பு செயலராக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னே தெரியல இந்த ஆர்எஸ் பாரதி ஆட்களுக்கு. சரி, எத்தனை தடவை தான் ஒரு மண்டையில கொட்டிக்கிட்டே இருக்குது, மீண்டும் மீண்டும் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள்ல தெளிவாரா அப்படின்னு பார்ப்போம்.